என்ன மேடம் நீங்க சிம்ம ராசி இப்படி சொல்றீங்க. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேனே. எத்தன பேர் கமெண்ட் குடுக்குறாங்க. என்னன்னா, அந்த சூரிய பகவான் நீசமாகும்போது ஒரு பவரு, 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பவர் 8. அப்ப அந்த சிம்மம் போயிட்டே வருது இல்லையா? அப்ப போயிட்டே சுழற்சியில ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு மாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அவங்க ஸ்டாண்டர்ட் வீட்ல இருந்தாலும் ராஜா தான். வெளியில இருந்தாலும் ராஜா தான். அவங்களுடைய உடல் நலத்த இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். செலவுகள குறைக்கணும். ஓ! செலவுகள குறைக்கணும். கண்டிப்பா செலவுகள். ஏன்னா, ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அத வந்து குறைக்கணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்பா சிம்ம ராசியா இருந்து தன் மகளுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னா, அது கொஞ்சம் ஆடம்பரம் ரொம்ப இல்லாம பண்ணா, அதுலருந்து மாட்டிக்கும். பண்ணக்கூடிய திருமணம் வந்துட்டு சிம்பிளா பண்ணணும்னு ஓரளவுக்கு சொல்றீங்க. ரொம்ப கடன் வாங்கி பண்ணும்போது அதுலருந்து மீள முடியாது. அப்ப இந்த 2020 குரு அமைப்பு ஒரு விரய செலவ வைக்கும். அது மருத்துவ செலவா இருக்கா? இல்ல சுப விரயமா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இதுல அதிகம் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கு. அத கொஞ்சம் சரி பண்ணுனா போதும். அதுல கும்பகோணம் சைடு இருக்கு இல்லையா? கும்பகோணம் சைட்ல இருக்கக்கூடிய நீர்நிலையில ஆறு, குளம் அங்க இருக்கக்கூடிய ஏதாவது தெய்வத்த கும்பிட்டு வரணும். ஓ! கும்பகோணம். அந்த சைடு போனாவே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான். அது போக அங்க ஏதாவது நீர்நிலையில என்ன கடவுள் இருக்காரு? அப்படின்னு பார்த்து ஒரு கும்பிட்டு வந்தா உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆயிடும்.